ஒரு வழியா இந்த வாரம் கம்ப்ளீட்டா முடிஞ்சு இந்த வாரத்துக்கான டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்ல அரோரா வின் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா உள்ள போயிருக்காங்க. அண்ட் அதை தவிர்த்து இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட்டை பார்க்கும்போது யார் இந்த வாரம் எவிக்டா வெளியே போறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நாளைக்கு தான் வரும். ஸோ அந்த அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போ இருக்க ஓட்டிங் லிஸ்ட்டை மட்டும் வச்சு யாரெல்லாம் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க அண்ட் யார் வெளியே போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சைடு சுபிக்ஷா, சாண்ட்ரா அண்ட் விக்ரம், இவங்க 3 பேருமே வந்து ஒரு பயங்கரமான டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் எவிக்ஷனா டபுள் எவிக்ஷனான்றது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான் இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த பெட்டிக்காக ஓடி போய் யாராவது ஒருத்தர் வெளியே போகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கு வெயிட் பண்ணி மிட் வீக் எவிக்ஷன் மாதிரி பண்ணி வெளியே அனுப்புகிறாங்களா இல்லை இந்த வீக்கே 2 பேர் எவிக்ட் ஆகிறாங்களா அப்படின்றது இந்த வீக்கெண்டில் தான் தெரியும். ஸோ இவங்க 3 பேரில் யார் எவிக்டாக ரொம்ப ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 100% சுபிக்ஷா தான். சுபிக்ஷா போன வாரமே எவிக்டாக வெளியே போவாங்கன்னு நான் நினச்சேன், பட் அது நடக்கல. ஸோ இந்த வாரம் அவங்க எவிக்டாக வெளியே போகிறதுக்கு 100% வந்து சான்ஸ் இருக்குது. அதை தவிர்த்து மேபி டபுள் எவிக்ஷனாக இருந்தால் விக்ரம் ஆர் சாண்ட்ரா இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் வெளியே போவாங்க. அவங்க யாருன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீக் 100% இவங்க தான் வெளியே போவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு யார் மேலேயா நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவங்களையும் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.